ஒரு காலத்தில் ஒரு நாய் மிகவும் விசித்திரமான ஒரு அருங்காட்சியகத்துக்குள் தவறுதலாக நுழைந்தது. அந்த அருங்காட்சியகம் முழுவதும் கண்ணாடிகளால் ஆனது. சுவர், மாடி, தரை, எதையும் பார்த்தாதும் கண்ணாடிதான். நாய் அங்கே நின்றவுடன் அதிர்ச்சியில் உறைந்து போனது. ஏனெனில் எல்லா திசைகளிலும் அது ஒரே ஒரு நாயை அல்ல, ஆயிரக்கணக்கான நாய்களை பார்த்தது. எல்லாமே அதை நேரே பார்த்து கொண்டிருந்தன. அது மெதுவாக முறைத்தது. உடனே ஆயிரக்கணக்கான முறைப்புகள் அதையே நோக்கி திரும்பின. அது ஒரு முறை சத்தமாக குரைத்தது. அந்த முழங்கல் 1000 மடங்கு சத்தமாக பிரதிபலித்து அரங்கம் முழுக்க ஒலித்தது. நாய் பயந்து போனது. இதயம் துடிக்கத் தொடங்கியது. அது ஓரம் ஒன்றுக்கு தாவினால் பிரதிபலிப்புகளும் அனைத்தும் அதே போல் தாவின. அது பற்கள் காட்டினால் எல்லா பிரதிபலிப்புகளும் பற்கள் காட்டின. அது எவ்வளவு போராடினாலும் அந்த கண்ணாடி உலகம் அவனை இன்னும் அதிகமாக பயமுறுத்தியது. அடுத்த நாள் காலை காவலர்கள் அந்த பாவம் நாயை அரங்கத்தின் நடுவில் படுத்திருக்க கண்டனர். அதை சுற்றி ஆயிரக்கணக்கான பிரதிபலிப்புகள். அது தன்னுடைய மாயங்களுடன் போராடி தானே சாகிவிட்டது. அதுவே நமக்கு காட்டுவது என்ன தெரியுமா? வாழ்க்கையும் ஒரு கண்ணாடியே. நீ அதை பயமும் கோபமும் நிறைத்து பார்த்தால் அது அதையே பல மடங்கு திரும்ப காட்டும். ஆனால் நீ அதற்கு புன்னகைத்தாலோ, நீ கருணை காட்டினாலோ உலகமே உனக்கு புன்னகைக்கும்.